இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கிலோவுக்கு வந்து நான் உரித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு நம்ம ஆப்பிள் சீடர் வினிகரில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதை பாருங்கள், நம்ம பாட்டிலில் ஒரு ஒரு 5லேருந்து 10 நாளைக்குள்ளார நம்ம ஊற வச்சுக்கிறணும். உப்பு போடாமல் வினிகரில் க்ளீனாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிருவோம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், சுகரு, இந்த நம்ம வந்து இது போடாமல் உப்பு போடாமல் சாப்பிடணும் அப்படின்னு ஊறுகாய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வினிகரில் ஊற வச்சு வச்சுக்கிருவோம். உப்பு போடாமல் இப்போ நல்ல கம்பெனியாக உள்ள வினிகர் மட்டும் வாங்கி வச்சுக்கிருவோம். இப்போ ஒரு ஃபேனை வச்சுட்டு வெந்தயத்தை நல்ல பொன்னிறமாக நல்லா அழகாக நம்ம வறுத்துக்கிடுவோம். நல்லா வாசனை வரக்கூடிய சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு இதை வந்து நல்லா பாருங்கள் எப்படி கலர் வந்து மாறாமல் கருத்துறாமல் நல்லா வறுத்து வச்சுக்கிடுவோம். வறுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வினிகரில் இருந்து நம்ம இந்த வெள்ளைப்பூண்டை வெளியில் எடுத்துக்கும் போது இந்த கலரில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா அதுலேருந்து எடுத்துருவோம். வினிகர்லேருந்து எல்லா இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம். இந்த இதை இப்போ பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அரைச்சது எல்லாம் கொஞ்சம் இதில் இருந்து கொஞ்சோண்டு பாதி ஒரு கால்வாசி இது மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இதில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிடுவோம். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சதில் உப்போ எதுவுமே நம்ம போடலை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கோம். மிளகாய் தூள் போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்து விட்டு இப்போது உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப போடாமல் இதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இது ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வினிகரில் ஊற வச்சுருக்கிறோம். உப்பு கொஞ்சமாக சாப்பிடணுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், அதுலேயே நம்ம வெந்தய பவுடர் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இதில் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம் அடுப்பில். அந்த ஃபேனில் வந்து வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க, நீங்கள் நிறையாவும் ஊற்றிக்கிறலாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம். நம்ம தகுந்த மாதிரிக்கு எண்ணெய் நல்லா சுட்ட உடனே கடுகு மட்டும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கடுகு வந்து நல்லா பொரியணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சே நம்ம பொரிய வைக்கணும். இந்த பொரிஞ்சு வந்துருச்சா, இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிறோம்ல அந்த இதில் வந்து ஊறுகாயில் வந்து நம்ம தூக்கி அதை வந்து ஊற்றிடணும். எண்ணெயை ஊற்றி நல்லா கிண்டிட்டு மறுபடியும் ஒரு அடுப்பில் ஃபேன் வச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிடுவோம். அரைச்சதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குவோம். அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெள்ளைப்பூண்டு வந்து சீக்கிரம் பிடிக்கும் கீழே. அடுப்பை வந்து எண்ணெய் புகஞ்சிடாமல் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த இதில் பாருங்கள், இது வந்து வினிகர் ஊற்றின அந்த ஆப்பிள் சீடர் வினிகர் ஊற்றின போது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து இதில் புளியோ இல்லையோ எலுமிச்சம்பழம் எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். நம்ம சாதாரணமாக செய்யும் போது நம்ம வந்து புளி தான் ஊற்றுவோம். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் வேணுங்கிற அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் கைவிடாமல் படணும், இல்லாட்டி டக்குன்னு பிடிச்சிரும் பாருங்கள். அது நல்லா மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் பெரியிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த இதை வந்து இதில் போட்டுக்கிறலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். அது 1 ஸ்பூன் வந்து நம்ம போட்டு நல்லா ஒன்றாப்பில் கிண்டி விட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், இது பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்துக்கிங்களா. இந்த இதில் வந்து நல்லா இப்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வினிகர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பூண்டு ஊறின வினிகரை அதை எடுத்து நம்ம இதில் போட்டுறணும். அதில் ஊற்றிடணும். அந்த இதில் அடுப்பில் இருக்கிறதுல அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வினிகரை வந்து இதில் ஊற்றி ஒன்றா கெட்டி இல்லாமல் நல்லா ஒரே மாதிரிக்கு நல்லா எல்லா இதையும் போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கிறணும். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. இப்போ எல்லா இதையும் வந்து ஒன்றா ஊற்றி நம்ம நல்லா கிண்டிடுவோம். நல்லா ஒன்றா அழகாக கிண்டிடுவோம். கிண்டிட்டு உங்களுக்கு எதில் எடுத்து வைக்கணுமோ அந்த பாத்திரத்தில் அந்த பீங்கான் பாத்திரத்தில் தான் நம்ம எடுத்து வைக்கணும். இது வந்து வெளியில் இருந்தாலுமே கெடாது. நம்ம சாதாரண ஊறுகாய் போடும்போது அதை நம்ம வெளியில் வச்சா கெட்டு போயிடும். இது வெளியில் வச்சா கெடவே கெடாது. பாருங்கள், ஒரு நல்ல கிளாஸ் பாட்டிலில் வந்து கண்ணாடி பீங்கான் இதில் வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு வெளியிலே வச்சாலும் கெடவே கெடாது.